இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன செய்யறாங்கன்னா காவேரி வந்து பார்க்க வராங்க. காவேரி வந்து இல்லைங்க என் பக்கத்தில் வராதிங்க, இந்த மாதிரி அம்மை போட்டிருக்கு உங்களுக்கு பரவிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் என்ன உன் மடியிலக்குள்ளே படிப்பேன், நீ இவ்வளோ கஷ்டப்படுறப்ப எனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த டயத்தில் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு போகிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா மாமி பார்த்துட்டு என்ன பையன் இங்கே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி காவேரிக்கு வந்து அம்மை போட்டிருக்கு அதனால் வந்திருக்கேன். ஆமாம் அவங்க வீட்டில் கோவமாக இருந்தாங்களே உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு. இல்லை அவங்க தெரியாமல் தான் நான் அந்த தனி போர்ஷன் நான் இருந்த இடத்துல தான் இருக்காங்க, தயவுசெய்து அவங்க வீட்டில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அம்மை போட்ட டயத்தில் கன்சீவாக இருக்கவங்களுக்கு இருந்தால் எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும் தான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம விஜய். அதுக்கடுத்து டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த டயத்தில் குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு, இல்லை ஃபீவர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டான்றாங்க. அப்புறம் வந்து விஜய் வந்து இங்கே வராங்க ரூமில். அந்த டயத்தில் பார்த்தோம்னா நம்ம காவேரி மொபைலில் இந்த மாதிரி அம்மை போட்டால் இந்த மாதிரி குழந்தைக்கு வயிற்றில் இருக்கிறது எதுவும் பாதிக்குமா அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணி அவங்களா பார்த்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு காவேரி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜூஸ் போட்டு கொடுக்குறதானவோ சமைச்சு கொடுக்குறதானவோ விழுந்து விழுந்து கவனிச்சிட்ருக்காங்க. அப்பப்போ அவங்க அம்மா வேற இங்கே காவேரியை பார்க்க வராங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா விஜய் செய்கிற கூத்து பயங்கரமாக இருக்குது. ஓடி ஒளியிறன்ற பேரில் செம்ம காமெடியாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.